சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிக்க சந்தோஷம். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட உங்களை அழைக்கிறேன். இந்த நாளிலே நாம் ஒரு சத்தியத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. 22வது அதிகாரம் 7வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம்: ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். நாம் ஒவ்வொருவரும் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் ஒரு யுத்த களத்துக்குள்ளாம் இருக்கிறோம். உலகம், மாமிசம், பிசாசு நம்மோடு போராடி கொண்டிருக்கிறது. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, பல்வேறு கோணங்களிலே பிசாசானவன் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிறான். நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஒரு போராட்ட களத்துக்குள் தான் நாம் இருக்கிறோம். ஒரு ஆவிக்குரிய போராட்டத்தை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டத்தில் நாம் ஜெயிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஜெயம் கொள்ள வேண்டும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஜெயம் கொள்ளுகிறவன் தான் எல்லாவற்றையும் சுதந்தரித்து கொள்ளுவான். அநேகருக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆண்டவராக இயேசுவை நான் தேடுகிறேன், சர்ச்சுக்கு செல்கிறேன், வேதத்தை வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லையே, ஜெயம் இல்லையே, மேன்மை இல்லையே என்று அங்கலாய்ப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த உலகம், மாமிசம், பிசாசு, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் பிசாசினால் உண்டானது தான். இவைகளிலெல்லாம் நாம் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்கிறோமா அல்லது ஏதாவது ஒரு இடத்துல தோற்று போய் விடுகிறோமா? வேதத்தில் 7 சபைகளுக்கு ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை கொடுத்தார். எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதேக்கியா. இந்த 7 சபைகளுக்கும் ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை கொடுக்கும்போது 2 வார்த்தை திரும்ப வரும். அதில் ஒன்று, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என்று திரும்ப வருவதை நான் பார்க்கிறோம். ஸோ ஜெயம் கொள்ளுகிறவன் தான் எல்லாவற்றையும் சுதந்தரித்து கொள்ள முடியும். யுத்த களத்திலே, போராட்டத்திலே வெற்றி வாகை சூடுகிறவனுக்குத்தான் அங்கே பரிசு கிடைக்கும். ஜெயம் உண்டாகும், மேன்மை உண்டாகும், உயர்வு உண்டாகும். அநேக தேவ பிள்ளைகள் ஆண்டவரை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள், தேவனை நான் தேடுகிறேன் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ஏதோ ஒரு இடத்துல, ஏதோ சில இடங்களில் பிசாசுக்கு இடம் கொடுத்து தங்களை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள், தோற்று போய் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் ஜெயமில்லை, குடும்ப சமாதானத்தில் ஜெயமில்லை, சுகத்திலே, பாதுகாப்பிலே, பிள்ளைகளின் வாழ்க்கையிலே ஜெயமில்லை, பல விதத்திலே தோல்வியை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த நாள் முதற்கொண்டு தொடர்ந்து நாம் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ என்ன செய்ய வேண்டும் என்று நிறைய காரியம் இருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானால் ஒவ்வொரு காரியமாய் தியானிக்க தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு உங்கள் சிந்தையிலே பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு சொன்னார், மத்தேயு 16வது அதிகாரம் 18வது வசனத்திலே, என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அவைகளை மேற்கொள்வதில்லை. என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. சபை அப்படி என்றால், இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனித்து வருகிறவர்களுக்கு தெரியும், தனித்தனியாக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் சபையாக இருக்கிறோம். மொபைல் சர்ச். இந்த நடமாடுகிற சபையாக, தனித்தனியாக சபையாக இருக்கிற நாம் எல்லாம் ஒரு இடத்துல கூடி வந்து ஆராதிக்கிற லோக்கல் காங்கிரிகேஷன், அந்த கூட்டமைப்பு சபையாக இருக்கிறது. அகில உலகத்திலும் இயேசுவை கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அப்படி சர்வ சங்கமாகிய சபையிலே அங்கத்தினராக இருக்கிறார்கள். கிறிஸ்துவின் சரீரத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போ சபை என்றால் நாங்களும் அப்படி வைத்துக்கொள்ள வேண்டும். சபை என்றால் தனித்தனிய நான் கூடி வருகிற கூட்டமைப்பு காங்கிரிகேஷன் சபையாக இருக்கிறது. மொபைல் சர்ச், லோக்கல் சர்ச், யூனிவர்சல் சர்ச். அப்போது சபை என்றால் நாம் தான், கட்டடம் அல்ல. கட்டடம் நமக்கு தேவை ஆராதிப்பதற்கு. அது கட்டடம்
பெருசாக இருக்குதா, அழகாக இருக்குதா, ஏசி இருக்குதா, நல்ல பியூட்டிஃபுல்லாக இருக்குதா, அது மேட்டர் இல்லை. கூடி வருவதற்கு ஒரு இடம் தேவை, அவ்வளவுதான். ஆனால் அந்த கட்டடம் திருச்சபை அல்ல. நானும் நாங்களும், அதாவது தனித்தனி ஒவ்வொருவரும் கூடி வருகிற அந்த கூட்டமைப்பும் சபையாக இருக்கிறது. வேதத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவர் சொன்னார், என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. அப்படி என்றால் ஒவ்வொரு தேவ பிள்ளையையும் பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ள முயற்சி செய்யும். அதாவது போராட்டம் இந்த உலகத்தில் உண்டு. இயேசு சொன்னார் 16 யோவான் 33, இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 7வது அதிகாரம் 24வது வசனத்தில் வாசிக்கிறோம், நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலையிலே வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். பெருமழை பெய்து பெருங்காற்று வந்து அந்த பெருவெள்ளம் அந்த வீட்டில் மோதியும், அந்த காற்று வீட்டின் மேல் மோதியும், அந்த வெள்ளம் அந்த வீட்டு மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் கண்மலையில் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. கண்மலையாகி இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் பெரு வெள்ளம் வரும், பெருங்காற்று வரும், பெரும் மழை பெய்து வீட்டை அசைக்க பார்க்கும், ஆனால் அது விழவில்லை. மாத்திரமல்ல, எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிக்கிறோம், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகார இந்த பிரபஞ்சத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் அந்தகார ஆவிகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, நமக்கு போராட்டம் உண்டு என்று வாசிக்கிறோம். ஸோ முதலாவது ஒன்றை உங்கள் சிந்தையில் பதித்து கொள்ளுங்கள், இந்த உலகத்தில் உபத்திரம் வரும், பாதாளத்து வாசல்கள் மேற்கொள்ள முயற்சி செய்யும், பெருமழை பெருங்காற்று பெருவெள்ள வீட்டில் மோதும். ஆனால் யார் யாரெல்லாம் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ அர்ப்பணித்திருக்கிறார்களோ அவர்களை அசைக்க முடியாது. அது என்ன காத்தா கருப்பா மந்திரவாதமா பில்லிஷனிமா என்ன வேணா இருக்கலாம், தலை முடிய தொட முடியாது. பிசாசை பொறுத்தவரையில் இடம் கொடுத்தால் இடம் பிடிப்பான். அவனுடைய சூத்திரம் என்னன்னா, அவனை பொறுத்தவரையில் இடம் கொடுத்தால் இடம் பிடிப்பான், இல்லைன்னா தலை முடிய கூட தொட அவனுக்கு அதிகாரம் இல்லை, தொட முடியாது. அது எவ்வளோ பெரிய மந்திரவாதமாக இருக்கலாம், எவ்வளோ பெரிய குறி சொல்லுதலாக இருக்கலாம். ஒரு வருந்தத்தக்க செயல் என்னவென்றால், அநேக தேவ பிள்ளைகள், அநேக ஊழியர்கள் கூட சொல்லுகிறார்கள், எங்களுக்கு செய்வன வச்சுட்டாங்க. சரி, வச்சிருக்கட்டும், ஆனால் உங்களை தாக்க முடியாது, தாக்க கூடாது, தாக்க அதிகாரம் இல்லை. அப்படி தாக்குமானால் சம்திங் ராங். நான் எங்கே இடம் கொடுத்துருக்கிறேன்? பிசாசுக்கு நான் இடம் கொடுக்காத பட்சத்தில் என் தலைமுடியை தொட முடியாது சத்துரு. ஸோ அப்படித்தான் யோசிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு உள்ள விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. இன்றைக்கு வாயை திறந்து அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. என்ன வேணால் பண்ணட்டும், ஆனால் கர்த்தருக்குள் இருந்தால், ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தருடைய கரத்துக்குள் அடங்கி இருந்தால் உங்களை தோற்கடிக்க எவனாலும் முடியாது, உங்களை ஜெயிக்க யாராலும் முடியாது. ஜெயம் கொடுக்கிற தேவன் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். ஸோ முதலாவது ஒரு காரியத்தை சிந்தையில் பதித்து கொள்ளுங்கள், இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு. ஆனால் இந்த உபத்திரவம் ஏன் வருகிறது என்றால், உபத்திரம் உண்டு ஏன் வருகிறது என்றால், இருக்கிற நிலைமையிலிருந்து அடுத்த லெவலுக்கு நாம் உயர்த்தப்படுவதற்காக, நம்மை வீழ்த்துவதற்காக அல்ல, நம்மை ஓங்கி வளர பண்ணுவதற்காக, நம்மை செழிக்க பண்ணுவதற்காக. ஏற்கனவே ஒரு முறை இந்த சத்தியத்தை நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். பாடுகள் என்ற வெப்பக்காற்று, பிரச்சனை என்ற வெப்பக்காற்று ஒவ்வொரு நீதிமான் மேலே, நீதிமான் பேரிட்ச மரத்தை போல செழித்து, பேரிட்ச மரத்தை போல செழித்து லீபனோனிலே கெதுரை போல வளருவான் என்பதுதான் சரியான மொழிபெயர்ப்பு. பேரிட்ச மரம் வெப்பக்காற்று வீசுகிற ஆரம்ப நாட்களிலே அது 400-500 பழங்களை கொடுக்கும். ஆனால் வெப்பக்காற்று அதிகரிக்க அதிகரிக்க வனாந்தரத்திலே எல்லா தாவரங்களும் கருகும் பொழுது இந்த பேரிட்ச மரம் மட்டும் 4000, 5000, 1000 என்று பழங்களை கொத்து கொத்தா கொடுக்க ஆரம்பிக்குமாம். அன்பு தேவஜனமே,
தேவ பிள்ளையே, உங்க மேல வெப்ப காற்று வீசுகிறதா? பாடுகள் உபத்திரவம் என்ற காற்று வீசுகிறதா? வீசும். ஏன் தெரியுமா வீசுகிறது? உங்களை செழிக்க பண்ணுவதற்காக. லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கேதுரு மரம் பனி பிரதேசம் வளரக்கூடியது. லீபனோன் என்றால் வெண் பனிமலை என்ற அர்த்தம். பனியின் தாக்கம், பனியின் அழுத்தம் எல்லா தாவரங்களை தாக்கும் பொழுது அவைகள் வளராம அப்படியே ஒரு ஸ்டாண்ட் பைல இருக்கும் பொழுது கேதுரு மரம் ஓங்குதாங்காய் வளர ஆரம்பிக்குமாம். 10 பேர் கைகோத்திருந்தால் எவ்வளவு தடிமன் இருக்கும், அவ்வளவு தடிமனாய் மாற ஆரம்பிக்குமாம். அன்பு தேவ ஜனமே, பாடுகின்ற உபத்திரவம், பனியின் அழுத்தம், அந்த பாடுகின்ற அழுத்தம் உங்களை தாக்குமானால் அது ஓங்கி வளர பண்ண வருகிறது, அது செழிக்க பண்ண வருகிறது, உங்களை அழிப்பதற்காக அல்ல. இதை மனதிலே பதித்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, யாரோடு நமக்கு போராட்டம்? போராட்டம் உண்டுன்னு பார்த்தோம். போராட்டம் ஏன் வருகிறது என்று பார்த்தோம். யாரோடு நமக்கு போராட்டம்? மாமியாரோடு மருமகளோடுமா? அண்ணனோடும் தம்பியோடுமா? அக்காவோடு தங்கச்சியோடுமா? மாமாவோட அத்தையோட போராட்டம்? மேல இருக்கிற அதிகாரிகளோட, சக விசுவாசிகளோட, சக மாணவர்களோட, சக பணியாட்களோட போராட்டம்? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல. துரைத்தனங்கள், அதிகாரங்கள், அந்தகார லோகாதிபதிகள், வானமண்டல பொல்லாத ஆவிகளின் சேனைகள், இவைகள் எல்லாமே பிசாசையும் அவன் கூட்டத்தையும் குறிக்கும். பிசாசோடும் அவன் சேனைகளோடும் நமக்கு போராட்டம். இந்த சத்தியத்தை நீ உண்மையாய் புரிந்து கொண்டால் மனிதர்களாக எவரையும் கசந்து கொள்ள மாட்டீர்கள். மனிதர்கள் நமக்கு எதிரி அல்ல, மனிதர்கள் நமக்கு விரோதி அல்ல. மனிதர்கள் மூலமாய் ஒருவன் செயல்படுகிறானே, அவன்தான் நமக்கு எதிரி. உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் என்று வேதம் சொல்லுகிறதே. நமக்கு எதிராளி ஒருவன் தான், அவன் பிசாசு. அவன்தான் அநேக நேரங்களிலே ஜனங்களுக்குள்ள, தேவ பிள்ளைகளுக்குள்ள, அல்லது சொந்தங்களுக்குள்ள, உடன்பிறப்புகளுக்குள்ள புகுந்து கிரியை செய்கிறான். ஆகினால நம்முடைய யுத்தம், பவுல் சொல்லுகிறான், எங்களுடைய போராட்டம் மாம்சத்துக்கேற்றவர்களாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கிறதுக்காக தேவ பலமுள்ளதாக இருக்கிறது. ஆமென். எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்திற்கேற்றவர்களாக இராமல். ஏன்னா பவுலுக்கு தெரியும், என் போராட்டம் மாம்சத்தோடு உள்ள போராட்டம் அல்ல, இது மாம்சத்துக்கு பின்னாடி கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளோடு போராட்டம். ஆகையினால தேவ பலம் என்ற ஆயுதத்தை தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறான். அன்பு ஜனமே, யாரையும் கசந்து கொள்ளாதிருங்கள், யாரை விரோதிக்காதிருங்கள், யாரை பகைக்காதிருங்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் எதிராளி அல்ல. அநேகரை தூண்டி விடுகிறான், அநேகரை ஏவி விடுகிறான். சாத்தான் யூதாசை ஏவ துவக்கினார் என்று வாசிக்கிறோமே. தாவீதை ஏவ துவக்கினான், சாத்தான் யூதாசுக்குள் புகுந்தான் என்று வாசிக்கிறோமே. ஆகையினால இந்த உலகத்தில் எந்த மனிதனும் நமக்கு எதிரி இல்லை. ஒருவேளை மனிதர்கள் மூலமாய் பிரச்சனை வருகிறதா, போராட்டம் வருகிறதா, காரணமில்லாத காயங்களா, கண்ணீரின் பள்ளத்தாக்கா? அவர்கள் அல்ல, அவர்களுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பிசாசின் சேனைகளை ஜெயிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்ந்துட்டோம் அப்படின்னா நாம் ஆசீர்வாதத்துக்கு தப்பவே மாட்டோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே ஒரு நாள் ஒருபோதும் எந்த மனிதனை கசந்து கொள்ளாதிருங்கள், பகைக்காதிருங்கள். அவர்கள் அல்ல, அவர்களுக்கு பின்னாடி கிரியை செய்கிற பிசாசின் ஆவிகள். சில நேரங்களில் போராட்டம் ஏன் வருகிறது தெரியுமா? பவுல் சொல்லுகிறான், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனாலே பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வசனம் சொல்லுவான், நான் உபத்திரப்படுவதற்கு முன்பதாக வழி தப்பி திரிந்தேன், நடந்தேன். ஹலோ, சில நேரங்களில் நாம் பிசாசுக்கு இடம் கொடுப்பதனால போராட்டம் வரும். சில நேரங்களில் கர்த்தருக்காக வாழ நிற்பதனால டைரக்டாக சத்துரு மோதுவான். ஸோ இந்த எல்லா போராட்டங்களிலும் ஜெயிக்க வேண்டும், நேரடியாக வருகிற தாக்குதலை ஜெயிக்க வேண்டும். நாம் இடம் கொடுத்து வருகிற அந்த போராட்டத்தை ஜெயிக்கணும்னா முதலாவது நாம் எந்த இடத்துல பிசாசுக்கு இடம் கொடுத்தோமோ அதிலிருந்து வெளியே வர வேண்டும். அதிலிருந்து அந்த கேப்பை ஃபில்லப் பண்ணணும், அதை அடைக்கணும். அப்போ தான் நாம் வெற்றி வாகை சூட முடியும். அன்பு தேவ ஜனமே, ஸோ உலகத்தில் உபத்திரம் உண்டு. ஒரு வசனம் ஞாபகம் வருகிறது, சோதிக்கப்படுகிற எவனும் தான் தேவனால் சோதிக்கப்படேன் என்று சொல்லாதிருப்பானாக. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான்.
சோதனை என்ற தமிழ் வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் 3 வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சோதனை என்ற தமிழ் வார்த்தைக்கு டெஸ்ட், ட்ரையல், டெம்ப்டேஷன். இந்த சோதனை என்பதை எல்லாவற்றுக்கும் ஒரே அர்த்தமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. தேவன் ஆபிரகாமை சோதித்தார்னு வேதம் சொல்லுது. தேவன் ஆபிரகாமை சோதித்தார். இந்த சோதனை வேற, அவனவன் தன் சுய இச்சையால் இழுக்கப்படுகிற சோதனை வேற. ஆங்கிலத்தில் 3 வார்த்தை. ஒன்று டெஸ்ட், ட்ரையல், டெம்ப்டேஷன். டெஸ்ட், ட்ரையல், டெம்ப்டேஷன். சில நேரம் டெஸ்ட் வச்சு பார்ப்பார் ஆண்டவர். இந்த டெஸ்டும் ட்ரையலும் தேவன் வைப்பார். ட்ரையல்னா ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் இருக்கலாம், ஃபியூ ஹவர்ஸ் இருக்கலாம். ஆனால் டெஸ்ட் அப்படின்னா ஃபியூ டேஸ் இருக்கலாம். ஆண்டவர் அப்பப்போ டெஸ்ட் வச்சு, ட்ரையல் வச்சு பார்ப்பார், டெஸ்ட் வச்சு பார்ப்பார். இவைகள் நம்மை உயர்த்துவதற்காக, இவைகள் நம்மை கனப்படுத்துவதற்காக, இவைகள் நம்மை மேன்மைப்படுத்துவதற்காக. ஆனால் டெம்ப்டேஷன் ஒன்று இருக்குது பாருங்க, சோதனை. இதுதான் நான் பிசாசுக்கு இடம் கொடுத்து வருகிற சோதனை, டைரக்டாக பிசாசு மோதுகிற அந்த சோதனை. அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த போராட்டத்தில் நாம் ஜெயிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஜெயம் கொள்ளுகிறவன் தான் எல்லாவற்றையும் சொந்தித்துக் கொள்ளுவான். ஆகவே போராட்டம் உண்டு என்று பார்த்தோம். ஏன் போராட்டம் வருகிறது, யாரோடு நமக்கு போராட்டம் இருக்கிறது என்று பார்த்தோம். வருகிற நாட்களிலே இந்த போராட்டத்தில் ஜெயிக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தியானிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. காட் பிளஸ் யூ. ஒரு நிமிடம் ஜெபிக்கலாம். கிருபை நிறைந்த அன்பு தகப்பனே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உம்மை துதிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ உம்முடைய பிள்ளைகளின் மனக்கண்களை பிரகாசமாக்குவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பாஸ்டர் எஸ் ராஜேஷ், இயேசுவின் இரத்தக்கோட்டை, நல்ல சமாரியன் ஐக்கிய ஊழியங்கள், 15/272/1, பெரிய செல்வம் நகர், தாளமுத்து நகர் பகுதி, சிலுவைப்பட்டி, தூத்துக்குடி.